திருமண பந்தத்தில் எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் சரியாக ப்ரூவ் பண்ணிங்கன்னாக்கா டைவர்ஸ் கொடுத்துருவான். என் உடல் உறவில் அவர் என்னை திருப்திப்படுத்தவே இல்லை, அவருக்கு ஆண்மை இல்லை அப்படின்னாங்கன்னா ப்ரூவ் பண்ணாக்கா டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? அது வந்து நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும். அதை விட மானக்கேடான ஒரு கேஸ் நடக்கவே நடக்காது. பெண்ணாக பிறக்கிற எல்லாம் வந்து இடிஞ்சு போயிடுவாங்க. அந்த ஆணுக்காக வர்ற வக்கீல் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்போ வந்து கேட்பாங்க, ஜட்ஜே சில நிமிஷம் என்ன வரம்பு மீறுறீங்க அப்படிம்பாங்க. இதை ப்ரூவ் பண்ணால் தான் மேலாடி என்னுடைய கிளையண்ட் வந்து ஆண்மையோடு இருக்கிறாருங்கிறத நான் சொல்கிறதுக்கு இதெல்லாம் தேவைன்னுவாங்க. ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் அப்போ சாட்சி சொல்கிறதுக்கு போவோம். எங்கள் துறையில் கூப்பிடுவாங்க, சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். அதனால் அங்கே போகும்போது காது கொடுத்து ஏன்டா இந்த துறைக்கு வந்தவங்கிற ஃபீலிங்கே வந்துடும் எனக்கு. அவ்வளோ கவலைப்படுத்துவாங்க. அதனால தான் அந்த ஆண்மை குறைவுங்கிறத சொல்லிக்கிட்டு யாரும் வந்து இப்போ இன்றைக்கி அதெல்லாம் கேர் பண்ணுறது. இப்போ சொன்னாக்கா அவனால் முடியலைங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. பச்சையாக சொல்லுதுங்க. இந்த கேள்விக்கு அவங்களே பதில் சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க கேட்குறது, நானே சொல்கிறேன் அப்படிங்கிற. புருஷனை நேராக கேட்டுறாங்க, யோ முடியுமையா உன்னால்